என்னோட இந்த 2 வருஷம் டாடா பஞ்சோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த 2 வருஷத்துல என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு எல்லாமே வந்து டீட்டெயில் ரிவ்யூவா நான் குடுக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாலியா ஒரு டிரைவ் போயிட்டு அப்படியே நம்ம பேசணும்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வாங்க ஒரு குட்டி டிரைவ் போலாம். அப்படியே வண்டியோட ஃபுல் ரிவ்யூவும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி பற்றி நம்ம பேசலாம். இந்த டிரைவபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த வண்டியோட மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வண்டியோட இன்ஜினே பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பெக்டட் இன்ஜின் தான். அதனால நீங்கள் வந்து டர்போ இன்ஜினில் வர பவர் வந்து இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஹைவேலலாம் போயிட்டீங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இனிஷியலாக ஒரு சிக்னல்லேருந்து நீங்கள் வண்டியை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரேவ் வந்து கிடைக்காது. அந்த ஐ மீன் நம்ம அந்த R15லலாம் நம்ம வந்து சர்றன்னு வண்டி ஒரு பிக்கப் எடுப்போம் பார்த்தீங்களா, போலோ, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த வண்டியில் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு டிரைவபிலிட்டி கொண்ட கார் தான் இந்த காரு. நெக்ஸ்ட் மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு 18, 19 அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அந்தளவுக்கு மைலேஜ்லாம் எனக்கு வந்தது கிடையாது. மேக்ஸிமம் வந்து 16, இல்லை ரொம்ப பொறுமையாக ஓட்டணும் அப்படின்னா ஒரு 17 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஹைவேல போகும்போது லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது 15 to 16 வந்து நார்மல். அதே நீங்கள் சிட்டியில் ஓட்டுறீங்க, நல்ல டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க அப்படின்னா 12 to 13 தான் வந்து இந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும். அதுக்கு காரணம் இந்த வண்டியோட வெயிட்டு ப்ளஸ் இந்த வண்டியோட அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸு. ஸோ நீங்கள் மாருதியில் வர மாதிரி வந்து எனக்கு 18, 19, 20 எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியோட ஸ்டியரிங் பற்றி பார்த்தீங்கன்னா இது செம்ம சூப்பரான ஸ்டியரிங், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து நான் இது வரைக்கும் டயர்டே ஆனது கிடையாது. இதோட அந்த கார்னரிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது கார்னரிங்லாம். ஸோ ஸ்டியரிங்கில் பிரச்சனையே கிடையாது. இது டாப் எண்ட் மாடல் அப்படின்றதுனால இதுலேயே ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஆடியோக்கான கண்ட்ரோல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும். இன்னொன்று வந்து இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து நான் இந்த ஹாரன் சொல்லுவேன். ஹாரன் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ப்ளஸ் யூஸ்வலாக வர மாதிரி நார்மல்லையும் இருக்கும். ஸோ நம்ம வண்டி ஓட்டும்போது நம்ம கை எடுத்து இங்கே ஹாரன் வைக்காமல் ஓட்டும் போதே நம்ம இங்கே ஹாரன் அடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம டிரைவர் சீட் கம்ஃபர்டபுள் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த ஆம்ரெஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக தேர்ட் பார்ட்டியில் போட்டது. இது வந்து ஒரு 1800 கிட்ட வந்தது. இது வண்டியில் வரல. பட் இது போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம லாங் டிரைவ் போகும்போது நம்ம கையை ஈஸியாக ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் வண்டியில் இது இல்லைன்னா நீங்கள் இது ஒரு 1800 நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கியர் ஷிஃப்டிங்கில் எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. கியர் வந்து நம்ம மாருதி இல்லை மற்ற பிராண்டில் வர மாதிரி இந்த பட்டர் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்காது. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இதோட ரிவர்ஸ் கியர் போடும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறையா வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஒரு 500 கிலோமீட்டர் வந்து நான் கண்டினியூவாக ஓட்டினேன், பிரேக் இல்லாமல். அதாவது ஒரு 15-20 மினிட்ஸ் பிரேக் வச்சு 500 கிலோமீட்டர் வந்து நான் கண்டினியூவாக ஓட்டினேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன டயர்ட் கூட இந்த வண்டியில் தெரியல. அதுக்கு காரணம் இந்த வண்டியோட அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸு இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹேஷ்பேக்கில் வர மாதிரி இந்த டயர்ட்னஸோ இல்லை போதும் கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா வண்டியில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி இப்போ பேசலாம். வண்டி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்கும் போதெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வண்டியை கரெக்டாக ஓட்டினீங்கன்னா சஸ்பென்ஷனும் வந்து உங்களோட டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ரேஷ் டிரைவிங் பண்ணிங்கன்னா இந்த வண்டியில் அது நீங்கள் 1 கோடி ரூபாய் வண்டியாக இருந்தாலுமே சரி, சஸ்பென்ஷன் வந்து நம்ம எப்படி டிரைவிங் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சஸ்பென்ஷன் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றி இறக்குறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வண்டி ஏறி இறங்குறதே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்குது அதோட சஸ்பென்ஷன். ஆனால் நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். இந்த பஞ்சோட ஏசி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து ஏசி இருக்குது, நம்மளுக்கு ரியரில் வந்து ஏசி கிடையாது. ஸோ இருந்தாலுமே ஒரு 5 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டான கேபின் வந்து உங்களுக்கு கூல் ஆகிடுது, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈவன் டியூரிங் சம்மர்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டஸ்ட் வெதரில் கூட நம்மளுக்கு கூலிங் அப்படின்றது வந்து குயிக்காக கிடச்சிடுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வண்டி ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றதுனால நம்ம டிரைவர் சீட்டில் உட்காரும்போது பானட் வந்து உங்களுக்கு க்ளீனாக விசிபிளாக தெரியும். ஸோ புதுசாக யாருன்னா வண்டி ஓட்டுறீங்க அவங்களுக்கு வந்து இந்த போனட் தெரிஞ்சால் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த கார் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் போயிட்டுருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்கிற ரொம்ப நேரோவான ரோடு, அதாவது குறுகிய ரோடு, ஒரு வண்டி தான் போக முடியும். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங்லாம் வந்து அவ்வளோ அசால்ட்டாக எஃபர்ட்லெஸ்ஸாக எடுக்க முடியுது. அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டீரிங்கோட ஸ்டெபிலிட்டி தான். ஸ்டீரிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஒரு குட்டி சந்தில் இந்த நான் வண்டியை ஓட்டிகிட்டு போய் நிறுத்த போகிறேன். இங்கே இவ்வளோ மேடு பள்ளமாக இருந்தும் கூட வண்டி அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக அசால்ட்டாக போகுது.
கண்டிப்பாக ஆஃப் ரோடில் ஒரு ஹேஷ்பேக்கோ இல்லை ஒரு செடானோ விட இந்த வண்டி ஆஃப் ரோட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ நம்ம கேபின் உள்ளே இருக்கிற ஸ்பேஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரோட இந்த வைடு ஓப்பனிங். ஸோ 90 டிகிரியில் இந்த வண்டி வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு வண்டியில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வண்டியில் ஏறுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஏறலாம். இந்த வண்டியோட சீட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். அப்படி தள்ளி வச்சுருந்தோம் எனக்கு இங்கே பாருங்கள் லெக் ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொன்று வண்டியில் பின்னாடி உட்காரதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பேஸை வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் ஒரு ஆள் ஃபுல்லாக உட்காந்துட்டேன். நான் கம்ப்ளீட்டாக உட்காந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி வெயிட்டில் இருக்கிற ஆள்னா 3 பேர் வந்து தாராளமாக இந்த சீட்டில் உட்கார முடியும். கொஞ்சம் பல்காக இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் ஒரு சின்ன பசங்க உட்காந்தா மட்டும்தான் இங்கே வந்து இடம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒரு மிட் வேரியன்ட் இல்லை டாப் எண்ட் மாடல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியரில் வந்து ஆர்ம் ரெஸ்ட்டும் கிடச்சிரும். ஸோ 2 பேர் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா தூங்கிட்டு போகலாம். ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட் ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இங்கே பாருங்கள் தை சப்போர்ட் பாருங்கள், அந்த அளவுக்கு லென்த் இருக்குது இந்த சீட்டில். ஸோ சில கார்லாம் பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் வந்து பெருசாக இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஹைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கும். நல்ல கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துட்டு போக முடியும். இதுதான் வந்து டிரைவர் கேபினோட கம்ப்ளீட் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்ப அல்ட்ரா லக்ஸரியாக இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ஒரு லக்ஸரி ஒரு ப்ரீமியம் ஃபீல் கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஏசி வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் வந்து நம்மளாக போட்டது. ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் அமேசான் வெப்சைட்லேருந்து நம்ம போட்டோம். இந்த வண்டியில் இன்னொரு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபின் லைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியூண்டு ஒரு எல்லோ லைட் தான் கிடைக்கும். இந்த லைட் வந்து போதுமான வெளிச்சம் இதில் வந்து கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட் வேணும்னா நம்ம வந்து ஒன்று ஒயிட் லைட் மாட்டணும், இல்லைனா எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் லைட் நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். இல்லைனா நைட்டில் வந்து கேபின் ரூமோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக தான் இருக்கும். அந்த லைட்டை வச்சு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அது சும்மா ஒப்புக்கு லைட் அவ்வளோதான். இந்த டிஜிட்டல் கிளஸ்டரில் நமக்கு வேண்டிய எல்லா பேசிக் டீட்டெயில்ஸும் கிடச்சிரும். நமக்கு ஃபியூயல் லெவல் எவ்வளோ இருக்குது, மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு, ஒரு ட்ரிப் டீட்டெயில்ஸு, 2 ட்ரிப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ட்ரிப் ஏ ட்ரிப் பின்னு 2 ட்ரிப்போட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனும் இந்த டிஜிட்டல் கிளஸ்டரில் வந்துடும். ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் வந்து இதில் வந்து கிடைக்காது. ஸோ டாப் எண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடச்சிரும், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் வைப்பர் வாஷர் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு டிரைவிங் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தனியாக ஒரு பேனலில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. டாடா பஞ்சில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னு சொல்லுவேன். 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு காரை கஸ்டமர் வாங்கும்போது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. இந்த கேப்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வண்டியை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்பவே எவிடெண்ட்டாக தெரியும். இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. எல்லா இடத்துலையுமே இந்த கேப்லாம் வந்து கண்டினியூ ஆகுது. ஃப்ரண்ட்டு, ரியரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த கேப் இருக்குது பாருங்கள். இன்னொன்று வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால மழை காலத்துலலாம் சேர் பட்டுருச்சுன்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் போட்டு தேய்ன்னு தேய்ச்சா மட்டும்தான் இதை ரொம்பவே க்ளீன் பண்ண முடியும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸாக தெரியுது. இந்த வண்டியோட ஹெட் லேம்ப் வந்து ஹாலோஜன் லேம்ப் தான். நைட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருக்காது, ஆவரேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நைட் டிரைவிங்கில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் இருக்கிற லைட்டிங் வந்து ரொம்ப ஆவரேஜான லைட்டிங் தான் நமக்கு கிடைக்கும். இந்த வண்டியில் வந்து எல்லாமே ஆல் 4 பவர் விண்டோஸ் தான். டிரைவர் சீட்டுக்கு மட்டும் 1 டச் விண்டோ டவுன் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் கிடச்சிரும். ஸோ சைடில் இருக்கிற இந்த க்ரோம் லைனிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரியில் போட்டது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலே இந்த ரூஃப் ரயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஷோக்காக மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் லோட்லாம் கொடுத்து ஏற்ற முடியாது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, இந்த காரோட லுக்கு பார்த்தீங்கன்னா மினி ஹேரியரோட லுக்கில் இருக்குது. ஸோ கலர் சாய்ஸ் வந்து இதில் ரொம்பவே முக்கியம். சில கலர்ஸ்லாம் இந்த வண்டிக்கே பெருசாக எடுபடல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒயிட்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஓகேவா தெரியல. பட் அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஸோ சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் ஆகுது. இன்றைக்கி ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலே 3000 4000 ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த டாடா காருக்கு வந்து எனக்கு ஒரு 5000 6000 5,000 6000 தான் ஆகுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நான் எங்கே இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா திருவள்ளூரில் இருக்கிற பிபிஎஸ் டாடா மோட்டர்ஸில் தான் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியோட வீல் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 16 இன்ச் அலாய் வீல், 195/16 R16 வீல்ஸு. ஸோ டாப் எண்ட் மாடல்லையும் டாப் எண்டுக்கு கீழே வர வேரியண்ட்லையும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கிடைக்கும்.
மற்ற வீல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் 15 இன்ச் வீல்ஸும் ட்ரம் பிரேக் வண்டி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் 16 இன்ச் வீல் போகும்போது உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, என்னோட 2 வருஷம் ஹானஸ்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்காவது இந்த காரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.